ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்து மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பூக்கூட மல்லிப்பூ கூட எல்லாம் வச்சு சேர்த்து வச்சு கட்டுவாங்க. அந்த செடி தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா வாசமா இருக்கும். நம்ம சில மாசங்களுக்கு முன்னாடி போட்ட அந்த சாமந்தி செடி வந்து கட்டிங்ஸ்ல வளர்க்குற வீடியோல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தங்க இது வந்து சாமந்தி செடியே இல்லை, இது வந்து மாசி பத்திரி செடின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிளியரா பாருங்க, இதுதான் மாசி பத்திரி செடி. நம்ம தோட்டத்துல இதுவும் இருக்கு. அதே நேரத்துல பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா இங்க சாமந்தி செடியும் வச்சிருக்கேன். பாருங்க, இதுதான் அந்த சாமந்தி செடி. இந்த செடியில இருந்து தான் நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்துருந்தோம். இதே ரகம் தான். நம்ம எடுக்கும்போது கட்டிங்ஸோட இலைகள்லாம் இப்படிதான் இருந்திருக்கும். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வேணா ஒரு செடி உங்களுக்கு பக்கத்துலயே வச்சு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாசி பத்திரி செடியும் ஒண்ணு பக்கத்துல வச்சே காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஈஸியா படர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இந்த இடத்துல இருக்கும். அப்பப்ப மடிஞ்சிரும். சீசன் வரும்போது திரும்ப இந்த மாதிரி படர்ந்து வளரும். இப்ப பாக்கலாம், இதுதான் சாமந்தி செடி கட்டிங்ஸ். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இது அது கிடையாது, இது வேற. இது வந்து மாசி பத்திரி வேற, கிறிசாந்திமம் வேற. நான் வந்து கிறிசாந்திமம் தான் வச்சேன். கிளியரா பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணா இந்த வீடியோட கீழே ப்ளே பட்டன்ல கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.